எடி சத்யா, யார்கிட்டடி நீ இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தவ போன்ல? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு பத்துக்கோ. அம்மா வந்ததும் நான் உன்னை நல்லா சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, என்ன மட்டும் சொல்லி கொடுத்தல மார்க் ஷீட்ல முட்டை வாங்கினத, இன்னைக்கு வரட்டும். அம்மா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறேன் நானு. ஏடி, அது என் ஃப்ரெண்டு தாண்டி. நாங்க எல்லாருமே சேர்ந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு நாளைக்கு படத்துக்கு போலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அதை ஏன்டி நீ இப்படி அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கேன்னு சொல்றா? நீ எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணிருப்பா? நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லியிருக்கானா என்னைக்காச்சும்? ஓஹோ, நான் கதை காலேஜ் கட்டடிக்கியா? அம்மா வரட்டும், நல்லா சொல்லி கொடுக்க உன்ன முதல்ல. எடி சொல்லுறத கேளுடி, வேண்டாண்டி. நான் மட்டும் சொல்ல நீ அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தல, நான் இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன் பாத்துக்கோ. எடி சொல்லுறது கேளுடி. போடி, அம்மா வந்தது உனக்கு இருக்குடி. யார பார்த்து நீ சொல்றா? எடி ஒழுங்கு மரியாதையா மண்டையில இருந்து இறங்கிட்டு சொல்லிட்டேன். இல்லன்னா நீ தேவையில்லாம அடிபடுவா என்கிட்ட, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. ஆமா போடி. எங்கடி ஓடுற? உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா இருந்தவன மண்டையெல்லாம் பிடிச்சி இழுத்து தலையெல்லாம் கசந்துக்கி விட்டுட்டல, நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டி. பாட்டி வச்சு தாத்தா வச்சு அப்படி கூறிக்கிட்ட குப்பா தழுங்களா. முதல்ல என் மேல இருந்து எழுந்துக்கடி. ரெண்டு எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு வயசான என் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே. உங்க அம்மா வரட்டும், ரெண்டு பேர்கிட்ட சொல்லி விளக்க மாத்தி எடுத்து சாத்து சொல்றேன். கொஞ்ச நேரம் படுத்தா ரெண்டு பேரும் சும்மா இருக்கானுங்களா? எட்டு இறங்கிட்டுங்கிட்டு என்ன பாட்டி சும்மா கடை. நானே இவன் மேல சாம கோலத்துல இருக்கேன். இப்ப போயிட்டு இறங்கன்றா என்ன மட்டும் அடிச்சுட்டு இங்க ஓடி வந்துட்டா. நான் அவனை அடிக்க வேண்டாமா? பாட்டி அவ சும்மா சொல்ற பாட்டி, நான் அடிக்கவே இல்ல பாட்டி. ஏட்டி சோனி, இப்ப ஒழுங்கு மாதிரி இறங்குலா. நானா வந்தேன்னு உனக்கு விளக்க மத்த எடுத்து சாத்தி போடுவேன் சாத்தி. ஆமா. ஓஹோ, பாட்டிக்கு தேடி சொல்லித்தர சத்யா. இங்க பாரு, இப்ப உதைக்கிற உதையில எப்படி போயிட்டு நீ உலகரன்ட்டு மட்டும். அடி பாவி சோனி, அவளை சுத்தி உதைக்கன்னு சொல்லிட்டு என்னையமா சேர்த்து உதைச்சா உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. கையில சிக்கனா தானே நான் சிட்டா பறந்துருவனே. வலிக்குதே பாட்டி, என்ன அப்படியே தூக்கி இந்த கட்டில படுக்க வையன் பாட்டி, வலி தாங்க முடியல. படுக்க வைக்கண்டி, படுக்க வைக்க. சும்மா இருந்தவள இங்க பெட் மேல தூக்கிட்டு வந்து போட்டு கீழே மேலையும் விளையாடிக்கிட்டா இருக்கீங்க. உன்னை தூக்கி போடுறேன்டி, இதோ தூக்கி போடுறேன், இந்தா வாங்கிக்கோ. எட்டி லூசு கிளவி, நீயுமா சேர்ந்து அடித்தா உன்னை தூக்குற காலே இல்லாம அப்படியே இடுப்பு முடிஞ்சு கடை. நான் போறேன். எட்டி தெரியாம பண்ணிட்டேன்டி, என்ன தூக்கி விட்டுட்டு போடி. பொடி லூசு கிளவி. அடி பாவிங்களா, இவளுங்களுக்கு நடந்த சண்டையில சும்மா படுத்து கிடந்தவ யான் இடுப்பெல்லாம் உடைச்சிட்டாளுங்க. ஐயோ அம்மா, இந்த போன் வர அடிக்கிற சத்தம் கேட்க எங்க இருக்குன்னு தெரியலையே போனு. ஹலோ, சொல்லுடி புஷ்பா, நல்லா இருப்பியாட்டி நீ? ரெண்டு சனிங்களை பெத்து வச்சிருக்கிய, அந்த ரெண்டும் சேர்ந்து ஏன் இடுப்பு உடைச்சிட்டு ரெண்டும் ஓடிட்டுங்கடி. ஐயோ அம்மா, ஐயோ என்னத்த சொல்றீங்க? அடியே நடிக்காதடி, நடிக்காத. நீதான் இந்த பிளானை எல்லாம் அவளுங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்ப. ரெண்டு நாய்களும் சேர்ந்து என் இடுப்பு முடிச்சிட்டு ஓடிட்டாளுங்க. என் கையில மாட்டினாலுங்க, அடிய வெளுத்துருவேன் பார்த்துக்கோ அவளுங்களுக்கு. ஐயோ அத்தை, நானே உங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையிலே இருக்கு அத்தை, என்ன நம்புங்க. அடியே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்க 4 பல்லு தெரியற மாதிரி சிரிக்காம 32 பல்லு தெரியற மாதிரி கிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியும். போன் பண்ண காரணத்தை மட்டும் சொல்லி வந்தனும் இருக்கிற வெறியில உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவோம் பாத்துக்கோ. ஆமா அத்தை, சந்தோஷமான விஷயம். நம்ம சின்ன பொண்ணுக்கு பையன் மறந்துருக்கான், அதனாலதான் போனை பண்ணேன். நீங்க என்னன்னா இங்க வருவீங்கன்னு பார்த்தா அங்க அடிய வாங்கிக்கிட்டு இடுப்ப முடிச்சு போட்டுட்டு கிடைக்கீங்க. உங்க என்னத்த சொல்லுறதுன்னே தெரியல. சரி இருந்தாலும் அதுவும் ஒரு சந்தோஷம்தான். என்னடி சொன்ன? இதுவும் உனக்கு ஒரு சந்தோஷமா? நான் இங்க இடுப்பு முறிஞ்சு போட்டு கடைக்கே உன் அவளுங்க 2 பேரும் என்ன கட்டில இருந்து சமட்டி தள்ளி கீழே விட்டுருக்காளுங்க. இது உனக்கு சந்தோஷமா இருக்கா? ஐயோ அத்தை, அப்படி சொல்லல அத்தை. சின்ன பொண்ணுக்கு குழந்தை பிறந்தது சந்தோஷமான விஷயம் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்ல வந்தேன். நீங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஐயோ அத்தை, அத்தை. எடி, நீ எப்படியாப்பட்ட ஆளு? எல்லாரும் வந்து பாலில இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் கடைவாங்க, நீ டைரக்டா நெய்ய கடைக்கிற ஆளு. சரியா? ஓ நெய்ய என் கிட்ட எடுத்துட்டு வந்து என் தலையில கரைக்காத. நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். சரி, நான் போயிட்டு செல்ல தாய் கிட்ட சொல்லி செல்ல தாயும் நானும் அங்க பாரோம். சரியா? சரிங்க தே, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. சரி. என் மோவலுங்க 2 பேரும் சேர்ந்து கிளவி இடுப்ப உடைச்சிட்டாளுங்களா? கேக்குறக்கே சந்தோஷமா இருக்கு. ஏடி புஷ்பா, நான் இன்னும் லைன்ல தான் இருக்கேன். போனை கட்டு பண்ணல, வந்தா மிதிச்சு உன்னை. ஐயோ, போனை கட்டு பண்ணு முதல்ல புஷ்பா.
இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எத்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காம சந்தோஷம் வரட்டும் இவளுக்கு இருக்கு. சரி நம்ம செலதாய் வீட்டுக்கு போவோம். அம்மைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அம்மைய நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஆமா. ஏம்மா ஏம்மா சொல்லுடி, இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கவ? ஆ இல்ல என்ன விஷயத்துக்கு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்கன்னு சொல்ல என்கிட்ட கொஞ்சம். நீ அவங்கள நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்க. ஆனா அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. குழந்தை பிறந்து விட்டுருக்கு. என்ன குழந்தை ஏது குழந்தை வந்து ஒரு எட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு உன்னை மதிச்சு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? உன்னை மதிக்காத வீட்டுல நீ எதுக்குமா போயிட்டு உங்க முன்னாடி அசிங்கப்படணும்னு நீ நினைக்கிற? ஆ உன்னையும் சுத்தி சுத்தி வரேன், நீ என்ன கண்டுக்க மாட்டேங்க. இங்க பாரு, உனக்கு பிடிக்குமே நீ நல்லா புசு புசுன்ட்டு வடைய சுட்டி அது கூட சட்னியை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீ என்னன்னா அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. சரி போ, போய் உன் மருமக கூடயே போயிட்டு உக்காந்துக்கோ. நான் என் மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏடி ஏன்டி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றா? நான் ஏதோ கவலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். நான் என்ன அவளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கவே? நான் என் பேரனோ பேத்தியோ பிறந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, என்னன்னு தெரியலையே. அது குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியலையே, ஏது இருக்குன்னு தெரியலையே, பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு தானே நான் அழுதுகிட்டு இருக்கேன். அவளை நினைச்சு நான் ஏன்டி அழ போறேன்? ஏம்மா, முதல்ல குழந்தைய பாக்கணும்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் என் முறைன்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் என் மருமவேன்னு சொல்லுவா. இப்படி ஒண்ணு சொல்லி சொல்லி உன்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் எழுதி வாங்கறதுக்குதான் அவங்க பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது தெரியாம நீ ஆடிக்கிட்டு இருக்கா இங்க ஆடிக்கிட்டு. சும்மா எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நான் இப்பவே என் மாமியார் வீட்டுக்கு போறேன். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆமா, நீ எப்படி போனா எனக்கு என்ன? நான் உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இங்க வந்து கடக்க பத்தியா என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும் நானு. ஆமா. வேண்டாண்டி வேண்டாம், சொல்றது கேளு. ஐயோ கடவுளே, எனக்கு என் மகனும் வேணும், என் மகளும் வேணும், ரெண்டு பேரும் வேணும்னு நினைக்கேன். அது தப்பா? சரிம்மா, நீ இருந்துக்கோ. போயிட்டு உன் பேரனோ பேத்தியோ என்னன்னு தெரியல போய் பார்த்துட்டு நீ நல்லா 4 பவுன் செங்கிலி வாங்கி கழுத்துல போட்டுட்டு அப்படியே உன் மோவன் காசு கேட்பான் அங்கன்னு கட்டுருக்கு. சரியா? ஹாஸ்பிட்டல் செலவாயிருக்கும் எப்படியும். அந்த காசு கொடுத்துட்டு இனிமே நீ அங்க அவங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கோ, உன் கூடயே வச்சுக்கோ. நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு நான் கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன வந்துச்சு? நான் என் அம்மன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இங்க வந்த பத்தியா? எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு வேலையே தேவை. சிலத்தாயி சிலத்தாயி, இதோ வந்துட்டுல மணி, கூட்டிட்டு போக வந்தாச்சு ஆளு. நீ போ, பின்னாடியே போ. எனக்கு என்ன வந்துச்சு? நான் என் மாமியார் வீட்டுக்கு போறேன். ஏடி என்ன மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவளை பூச்சாண்டி பையன் காமிச்சுக்கிட்டு இருக்கியவா? அவ உங்களுக்கு எல்லாம் அம்மாட்டி. ஆமா, இதுக்கெல்லாம் அவ மசர மாட்டா. நீ போனோன்னா போ. யாரு வேண்டான்னு சொன்னா? உன் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அங்க உன் மாமியாரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது தெரியுமா உனக்கு? இங்க இருந்துகிட்டு எம்ம ஆட்டுக்குட்டி நிக்கிட்டு இருக்கா இவன். ஏ லூசி கிளவி, விஷயத்த ஒழுங்கா சொல்லி அரையும் குறையமா கேட்டுக்கிட்டு வந்து என் புருஷன் நல்லா வீண் பழி போடாத. ஆமா சொல்லிட்டேன், என் புருஷன் ஒன்னும் அப்படியேப்பட்ட ஆள் இல்லை. இன்னொரு கல்யாணம் பண்ற அளவுக்கு அவன் ஒன்னும் போக மாட்டான். என்னை விட்டு அவனுக்கு வேற யாரும் இல்லை. அவன் அம்மாக்காரியும் தங்கச்சிக்காரியும் வேணா எதனா சொல்லி மனசை மாத்துவாங்களே தவிர என் புருஷன் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். எனக்கு என்னடி உன்கிட்ட பேச்சு? நீ எப்படி போனா எனக்கு என்ன? உன் புருஷனுக்கு 10 கல்யாணம் பண்ண என்ன, 15 கல்யாணம் பண்ண எனக்கு என்னவே? தள்ளிவாணி, நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கேன். பஞ்சு, ஏன் பஞ்சு இப்படி ஒரு மாதிரி இருக்கா? என்னத்த சொல்லுது? எங்க வீட்டுல ஒரு 2 குட்டி சத்தா இருக்குல்ல, அந்த குட்டி சத்தா படுத்துக்கிட்டு இருக்கும் போது எமக்கு என்ன சமத்தி தள்ளிட்டாளுங்க. சரி இடுப்பு முடிச்சிட்டு. சரிடி அது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் தெரியுமா? எடி, உன் மருமவளுக்கும் உன் மகனுக்கும் ஆம்பளை பையன் பிறந்திருக்காண்டி. உனக்கு பேரன் பிறந்திருக்கான். என்னடி சொல்றா? பேரன் பிறந்துட்டானா எனக்கு? ஆமாடி, உனக்கு பேரன் பிறந்திருக்கான். நான் போன் பண்ணி கேட்ட பார்த்துக்கோ. புஷ்பா இப்பதான் சொன்னான். வா, நாளைக்கு ஒரு சட்டையை எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். நம்ம குழந்தை நம்ம வீட்டுல தாண்டி இருக்கணும். அவ அம்மாக்காரி அங்க கூட்டிட்டு போறான்னு சொல்றாளாம். அது எப்படி விட முடியும்? வா, நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். என்ன சொல்றா? அதுவும் சரி தாண்டி. என்னது? நாங்க 2 பேரும் எங்க வீட்டு வாரிசை கூட்டிட்டு வர்றதுக்கு போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ யாரு? நீ இன்னொரு வீட்டுல கல்யாணம் ஆகி போயிட்டவ. அதோட உன் ஒட்டு உறவு எல்லாம் முடஞ்சிட்டு. ஆமான்னு சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை ஓடுற வழியா பாரு. அதான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கல, அப்படியே உன் புருஷன் வீட்டுக்கு கிளம்பு. என்ன தாய் செல்ல தாய் சொல்றா? பஞ்சு, கிளவி, இது எங்க அப்பா முட்டு சொத்து, உன் அப்பா முட்டு சொத்து இல்ல. ஒழுங்கு மரியாதை நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு சொல்லிட்டேன். ஆமா, தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருந்தவ அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருடி, இன்னொரு வாட்டி பேசணும் இந்த மாதிரி பேச்சு வாயை இழுத்து வச்சு தச்சிருக்கும் பாத்துக்கோ.
ஏய் செல்லத்தாயி, இங்க பாரு. இவளையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த கடைசி வரைக்கும் உனக்கு ஒட்டு உறவுன்னு எதுவுமே இல்லாம நீ மட்டும் இந்த வீட்டுலதான் கிடக்கணும். ஆமா, இருக்கிற மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்டு அவன் மாமியார் வீட்டுக்கு ஓடிடுவா. அவளதான் சொல்ல முடியும் பாத்துக்கோ. என் கதையும் உனக்கு வந்துடாம என் மொவன்னு நம்பி இருந்ததுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் அவளே இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. கடைசி காலத்துல என் ஏதோ போயிட்டு நான் கெஞ்ச போய் என்ன சேர்த்துக்கிட்டான் பாத்துக்கோ. இல்ல, அவளதான் நான் பிச்சைதான் எடுத்திருக்கணும். என் நிலைமை உனக்கு வந்துடாம அவளதான் சொல்லுவேன் செல்லத்தாயி. பார்த்து இருந்து புரிந்து நடந்துக்கோ. அவளதான். சிச்சி சிச்சி சிச்சி, இவள என்ன பொம்பளையோ தெரியல. அண்ணனுக்கு அங்க குழந்தை பிறந்திருக்கான், அம்மா கதைய போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சு வச்சிருக்கா. இவளுக்கும் ஒரு காலம் வராமைய பேரும். இன்னைக்கு இவளுக்கு நல்ல காலம்னா ஒரு நாளைக்கு கெட்ட காலமும் வரதான் செய்யும். ஆமா, எடி ராதிகா, புரிஞ்சு இருந்து நடந்துக்கோ. ஒழுங்கு மரியாதையாவும் மாமியார் வீட்டுக்கு வேற வழிய பாரு. வேற கல்யாணமும் பண்றாங்களாம். அது எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. பாத்தியாமா, இவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாம் யார் கொடுக்கற இடம்? நீ கொடுக்கற இடம் தாமா. இதெல்லாம் யார் சொல்லி தரா நினைக்கா? எல்லாம் உன் மருமவ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி சொல்லி தாரா. அது தெரியாம நீயும் நான் போறேன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கா. சொல்லுமா, சொல்லு. நீ போறியா? இல்லடி, நான் போல. இந்த கிழவிய நம்ப முடியாது. கூடிய சீக்கிரத்துல சொத்தை எழுதி நம்ம கையில வாங்கிக்கிட்டு நம்ம புருஷனை பார்த்து கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சின்ன பொண்ணு, இனிமேதான் நம்மளுக்கு நிறைய பொறுப்பு வந்துட்டு. என்ன சின்ன பொண்ணு, நம்ம 2 பேருக்காண்டி இல்லாம நம்ம குழந்தைக்காண்டி இனிமே நம்ம வாழணும். என்ன சின்ன பொண்ணு சொல்ற நீ? ஆமாங்க, யாரையுமே இனிமே நமக்கு யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எல்லாமே நம்ம குழந்தைக்காண்டி மட்டும்தாங்க நம்ம வாழணும். என்னால அந்த கடை வர அப்படியே 2 நாளா ஸ்டாப் ஆயிட்டு என்னங்க. இதுல என்ன சின்ன பொண்ணு இருக்கு? நம்ம குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா நம்மளுக்கு அமையும். இதை விட பெரிய ஹோட்டல் மாதிரியே திறக்கலாம். ஆமா, இப்போ கூட கொஞ்சம் காசு கையில இருக்கு பத்தியா? என்ன சொல்றா? அதுவும் சரிதாங்க. சரி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாரேன். வசந்தி அக்கா வர வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு குழந்தை இருக்கு பத்தியா, அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஈவினிங் போல வாரேன்னு சொன்னாங்க. சின்ன பொண்ணு, போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். நீ குழந்தைய பாத்துக்கோ, எதனா ஒண்ணுன்னா கூப்பிடு, வெளியேதான் இருப்போம். சரியா? சரிங்க, அம்மையை மட்டும் உள்ள வர சொல்லிட்டு போங்க, சரிங்களா? சரி சின்ன பொண்ணு, நான் சொல்றேன். அழகு எப்படி தூங்குறான் பாரு.